ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் படி அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரி 20/5/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் படி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். கரெக்டாக இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு ஒரு 100 டேஸ், குரூப் 2 எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 150 டேஸ், குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 205 டேஸ் டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே எஃபெக்டிவாக எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டடி பிளான் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 டேஸாக இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்தே இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 1 மந்த்துக்கான கிளாஸஸ் அந்த பேட்சில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 4 டெஸ்ட்டுக்கு மேலேயும் கண்டக்ட் பண்ணிட்டோம். புதுசாக அந்த பேட்சில் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸஸ் எல்லாத்துமே ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால நியூ பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கான கிளாஸஸ்லேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். ரயில்வேலேருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஎல்பி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியனுக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸும் ஏஎல்பிக்கு வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரயில்வேலையும் அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் தொடர்ந்து வரப்போகுது. என்டிபிசி, குரூப் டி எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலரி பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் புதுசாக இப்போ ஆட்சி பொறுப்பேற்றிருக்க டிவிகே அரசு ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவுமே கேட்குறாங்க. அப்படின்றதுனால அவுட் சோர்ஸ் கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸோட கம்பைன் பண்ணி எப்படி ரெடி ஆகிறதா பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து இந்த தடவை கேட்டுட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்றனால அந்த அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே நாமளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டிஃபிகேஷனும் கரெக்ட் டைமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேகன்சி ஒரு நல்ல வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குன்றனால வரப்போகிற எக்ஸாமுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்து ரெடி ஆனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஎன்பிஎஸ்சி ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 28/5/2026 ஸ்டார்ட் பண்ணுறோம். 7/6/2026 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஒரு ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எல்லா சிலபஸுமே உங்களால் கவர் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிக கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே தான் கம்பைன் பண்ணி நம்ம ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி படிக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுபடி தான் இந்த ஷெடியூலுமே போட்டிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 750 rupees பே பண்ணால் போதும். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ், அதாவது இந்த அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குற சிலபஸ் கம்பைன் பண்ணி ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் கம்பைன் பண்ணி நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழுக்கு நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். அவுட் சோர்ஸ் எல்லாமே எங்கெங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், எந்தெந்த புக்கெலாம் கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 16 புக் கம்பைன் பண்ணி எந்தெந்த போர்ஷன்லாம் புக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைப்பு வாரியாக ஒரு 15,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு சின்ன சின்ன தலைப்புகளுமே தனித்தனியாக எடுத்து தமிழுக்கு தனியாக, ஜிஎஸ்க்கு தனியாக, மேக்ஸுக்கு தனியாக, அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக் முதற்கொண்டு தனித்தனியாக பிரித்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் வைஸாக படிச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக அந்த டாப்பிக்கில் ரெடி ஆகிட முடியும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 20+ டாபிக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே மேக்ஸ் ஒரு 4-5 கொஸ்டின் டஃப்பாகவே கேட்குறாங்க. அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டினோட கம்பைன் பண்ணி ஒரு 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேர்வுகள் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு 38 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணிடுவோம். குரூப் 2க்கு கம்பைன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறோம். அதுக்குள்ளே முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே எப்படி படிக்கலாம்னு சொல்லி அந்த 150 டேஸ்க்குள்ளே படிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே ஒரு 38 தேர்வுகள், குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்டு ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் ரிவிஷன் டைமில் கொடுப்போம். அந்த ஒரு மெட்டீரியல் மட்டுமே வச்சு நீங்கள் எல்லா டாப்பிக்குமே ரிவிஷன் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட் ஆன்சர் கீ பிடிஎஃப், பாலிட்டிக் ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் ஹிஸ்ட்ரிக்கெலாம் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கரண்ட்டாக இருக்கிற அப்டேட்டடான பாலிட்டி புக் ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல்
லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர் அக்டோபர் 2025 நவம்பர் 2026 வரைக்கும் அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கணும். குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு செப்டம்பர் மந்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லே இருக்கும். தமிழில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேட்ச் ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றனால இப்போதைக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் படித்து நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் எல்லாத்தையுமே ரெகுலராக அட்டன் பண்ணாலே வரப்போகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 1 எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஜூன் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 7ஆம் தேதி அட்மிஷன் க்ளோஸ் பண்ணி 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். அந்த 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது ஒரு செப்பரேட்டான ப்ரைவேட் டெலகிராம் குரூப். நீங்கள் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே அதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொது தமிழ், கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம்க்குன்னு சொல்லி தனியாக யூனிட் 5, யூனிட் 6 எல்லாத்துக்குமே நாமளே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த மெட்டீரியல் மட்டும் படித்தாலே போதும். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த என்கொயரி பண்ண மெசேஜ் எல்லாமே காட்டியிருப்போம் வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி நீங்களும் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணால் போதும். நம்ம அட்மின் வந்து அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர், அந்த ஜிபே நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் சாம்பிள் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப்மே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதிலே நீங்கள் அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 9487808620 நம்பருக்கு 999 பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இந்த எக்ஸாம் ஷெடியூல் பற்றி பார்த்துருவோம். இந்த எக்ஸாம் ஷெடியூல் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. 99% இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலை டிஎன்பிஎஸ்சி ஏதாவது டேட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஷெடியூல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி 99% இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். 14ஆம் தேதி முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து மற்றும் வகைகள், இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மெய்மயக்கம், சுற்று மற்றும் வினா எழுத்துக்கள், தமிழெண்கள், போலி, இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும். பார்க்கும்போதே தெரியும் எல்லா டாப்பிக்குமே வெறும் இலக்கணமாகவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கண வைஸாக தான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியம், உரைநடை எல்லாமே வரும். இப்போதைக்கு இருக்கிற டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒரு 85 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் ரிலேட்டடாக தான் வருது. ஒரு 15 கொஸ்டின் தான் ஒரு 6ஆவதுலேருந்து 10 வரைக்கும் அந்த இலக்கியம், உரைநடை எல்லாமே படிக்கணும். அதனால் எதுலாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அந்த ஆர்டரை தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இலக்கணம் படிக்கும்போதே தெரியும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லி அந்த ஆர்டர்லேயே தான் இலக்கணம் எல்லாமே வரும். அதே ஆர்டரில் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். அதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் படிச்சுட்டு இந்தந்த டாப்பிக்லேருந்து ஒரு சின்ன சின்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி செப்பரேட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்குமே ஒரு மேக்ஸ் டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பேசிக் மேக்ஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் டாபிக் வருவோம். ஃபஸ்ட் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் தான். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 கொஸ்டின் வரைக்குமே இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. இது வந்து முதல் டெஸ்ட்டுக்கு. ஒரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவோம். அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்தீங்கன்னாக்கா அதோட ரிசல்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 19/6/2026 அன்றைக்கி பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள், சந்திப்பிழை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த புணர்ச்சி விதிகள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகலாம் எப்படி பிரிக்க முடியும், சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விதிகளோடு உங்களால் கரெக்டாக படிக்க முடியுன்றனால அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சந்திப்பிழை மட்டும்தான் சிலபஸில் இருக்கும். ஆனால் அந்த வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் சந்திப்பிழை எல்லாத்தையுமே கரெக்டாக எழுத முடியும். அதனால் எப்படி படித்தா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட டைம் அண்ட் ஒர்க் டாபிக் அதில் வந்து மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின் ரெண்டுமே சேர்த்து. தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23/6/2026 அன்றைக்கி சொல் இலக்கணம். சொல்லோட திணைப்பால், எண், இடம், எதிர்மறை சொற்கள், 4 வகை பொருத்தங்கள், காலம், ஒருமைப்பன்மை, பிழை அறிதல், எதிர் சொல், இது எல்லாமே 3ஆவது டெஸ்ட்டுக்கு. கூடவே மேக்ஸோட பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாபிக் இதில் வந்து மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின். அடுத்து இந்த ஒரு 3 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 டாபிக் மட்டுமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? ஏன்னா படிச்சுக்கிட்டே போனால் கடைசியில் நீங்கள் பார்க்குறப்ப முன்னாடி படித்ததெல்லாம் மறந்துடும்ன்றனால அப்பப்போ ஒரு ரிவிஷன் பார்த்துக்கிட்டே வரும். 4ஆவது டெஸ்ட்டு 27/6/2026 அன்றைக்கி. அடுத்த 5ஆவது டெஸ்ட்டு 30/6/2026 அன்றைக்கி சொல்லோட இலக்கண வகைகள், இலக்கிய வகைகள் தனியாக வரும். 7ஆவது டெஸ்ட்டில் வரும். சொல்லோட இலக்கண வகைகள், இடுகுறி பெயர், காரண பெயர், ஆகு பெயர், வலுவு சொற்களை நீக்குதல், அதில் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது எல்லாமே இந்த டாப்பிக்கு. கூடவே மேக்ஸோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக். அடுத்த 6ஆவது டெஸ்ட் 3/7/2026 அன்றைக்கி
வினைச்சொல், வேர்சொல், வேர்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்ச வகை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இடைச்சொல். இது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், அந்த ஏஜஸ் வயது கணக்குகள் மட்டும் தனியாக அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்து 7ஆவது டெஸ்ட் 7/7/2026 அன்றைக்கி சொல்லோட இலக்கிய வகைகள், தொகைநிலை தொடர்கள், ஓம உறுப்புகள், தொகாநிலை தொடர்கள், இது மட்டும் மேக்ஸோட பர்சன்டேஜ் டாபிக். அடுத்து இப்போ ஒரு 3 டாபிக் எல்லாமே படிச்சிருப்போம் அப்படின்றனால இந்த 3 டெஸ்ட்டுக்கான டாபிக் எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு 10/7/2026 அன்றைக்கி 8ஆவது டெஸ்ட்டு. அடுத்து தமிழ் மட்டுமே படிச்சுக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இடையில ஜிஎஸ் டாப்பிக்கும் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்போம். ஒரு 8 டெஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்றனால அடுத்து ஒரு ஜிஎஸ் டாபிக் டெஸ்ட் நம்பர் 9 16/7/2026 அன்றைக்கி அரசியலமைப்பு எடுக்கிறோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு தான் படிப்போம். இந்திய அரசியலமைப்பு அந்த பேசிக் முகவரையில் ஆரம்பித்து அடிப்படை உரிமைகள் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஒரு 7 யூனிட். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபரும் படிக்கிறோம். கரண்ட் அஃபர் அக்டோபர் 2025 கரண்ட் அஃபர் ஒரு 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபர் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். ஒரு 50 70 பேஜஸ் தான் வரும். ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் அந்த கரண்ட் அஃபருக்கு படித்தா போதும். இந்த 2 டாப்பிக்குமே சேர்த்து ஒரு 100 வினாக்கள் 9th டெஸ்ட்டு. அடுத்த டெஸ்ட் நம்பர் 10 20/7/2026 அன்றைக்கி அரசியலமைப்போட பேலன்ஸ் இருக்கிற ஒரு சில டாபிக் அடிப்படை கடமைகள் ஆரம்பித்து மத்திய மாநில உறவுகள் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 கரண்ட் அஃபர், இது டெஸ்ட் நம்பர் 10க்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா 24/7/2026 அன்றைக்கி அரசியலமைப்போட அந்த தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள் ஆரம்பித்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 கரண்ட் அஃபர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 12 பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியலமைப்பு மட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா, ஒரு ஜிஎஸ் டாபிக் இப்போதைக்கு முடிச்சிருப்போம். அதை மட்டும் கம்ப்ளீட்டாக 27/7/2026 அன்றைக்கி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜிஎஸ் டாபிக் டெஸ்ட் நம்பர் 13 1/8/2026 அன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். பண்டைய கால இந்திய வரலாறு தனியாக, இடைக்கால இந்திய வரலாறு, நவீன இந்திய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இப்படி தனியாக பிரிச்சிருக்கோம். அதில் முதல் டாபிக் பண்டைய கால இந்திய வரலாறு. கூடவே பார்த்திங்கன்னா மேக்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 14 4/8/2026 அன்றைக்கி இடைக்கால இந்திய வரலாறு. கூடவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கூட்டு வட்டி. அடுத்த டெஸ்ட் நம்பர் 15 8/8/2026 அன்றைக்கி நவீன இந்திய வரலாறு. கூடவே பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D தனியாக 3D தனியாக தான் போட்டிருக்கோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 16 11/8/2026 அன்றைக்கி இந்திய தேசிய இயக்கம், அந்த ஐஎன்எம் டாபிக். ஐஎன்எம் இப்போ தனி சிலபஸாக கொடுக்கல, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது அதிகமாக கொஸ்டின் வருன்றனால அந்த டாபிக் மட்டும் தனியாக எடுத்து ஒரு டெஸ்ட்டாக எழுதுகிறோம், அந்த நவீன இந்திய வரலாறுலேருந்து. அடுத்து இந்த வரலாறு டாபிக் எல்லாமே முடிச்சிருப்போன்றனால அது மட்டுமே ஒரு திருப்புதல் தேர்வு ஜிஎஸோட 2வது டாபிக் 14/8/2026 அன்றைக்கி. அடுத்த டெஸ்ட் நம்பர் 18 மறுபடியும் பார்த்தீங்கன்னா தமிழ் டாபிக் வந்துடும். 17/8/2026 அன்றைக்கி பொது, வழக்கு, வளாநிலை, வலுவமைதி, நிறுத்தற்குறிகள், வினா மற்றும் விடை வகைகள், ஒரு பொருள் பன்மொழி, நேரிணை எதிரிணை, பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், சொற்றொடர் வகைகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம், அணி இலக்கணம்னா சிலபஸில் வராது. பட் அந்த தமிழ் சமூகம் ரிலேட்டடாக கேட்பாங்க. பொருள் இலக்கணம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐவகை நிலங்கள், திணைகள் எல்லாமே வரும், அவங்க வழிபடுற கடவுள் எல்லாமே வரும், அது எல்லாத்தையுமே படிக்கணும். அணி இலக்கணம் திருக்குறள் ரிலேட்டடாக வரும். திருக்குறள் ரிலேட்டடாக ஒரு 20 அதிகாரம் படிக்கணும். அதில் எந்தெந்த அணிகள்லாம் பயின்று வருதுன்னு சொல்லி அது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அணி இலக்கணமும் சேர்த்து இந்த டாப்பிக்லேயே டெஸ்ட் வச்சிடறோம். கூடவே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 மந்தோட கரண்ட் அஃபர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 19 20/8/2026 அன்றைக்கி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இருபொருள் மற்றும் பல பொருள் தரும் சொற்கள், சொல்லும் பொருளும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், பொருந்தா சொல்லை கண்டுபிடித்தல், மரபு பிழைகளை நீக்குதல், இது எல்லாமே இந்த டெஸ்ட்டில். கூடவே பார்த்தீங்கன்னா February 2026 மந்த்லி கரண்ட் அஃபர் ஃபுல்லாகவே. அடுத்து டெஸ்ட் நம்பர் 20 23/8/2026 அன்றைக்கி ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல், மொழிபெயர்ப்பு, அயர் சொல் தமிழ் சொல், ஊர் பெயர்களின் மறு எழுதல், அடுத்து பிழை திருத்தம், அந்த ஓர் அது எல்லாமே. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரும். இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸும் தனித்தனியாகவே கொடுத்துருவோம், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கும் சேர்ந்து. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ ஒரு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றனால அதே எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். 21ஆவது டெஸ்ட் 25/8/2026 அன்றைக்கி. அடுத்து தமிழில் இன்னும் கொஞ்சம் டாபிக் முடிச்சிருப்போன்றனால அடுத்து ஒரு ஜிஎஸ் டாபிக் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 22 30/8/2026 அன்றைக்கி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அந்த பொருளாதாரத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்திய ரிசர்வ் வங்கி வரைக்கும் இந்த டெஸ்ட்டில். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிகழ்தகவு மற்றும் புள்ளியல். அடுத்து டெஸ்ட் நம்பர் 23 4/9/2026 அன்றைக்கி எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ் டாபிக், நிதி ஆணையத்தில் ஆரம்பித்து
மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை இந்த டாபிக் வரைக்கும் சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்ஸில் இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க தேவையில்ல. சிலபஸ் கவர் ஆகிற போர்ஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஆவரேஜ் டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 24 8/9/2026 அன்றைக்கி சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தனியாக வந்திருக்கும். அந்த டாபிக் எல்லாமே தனியாகவே நம்மளும் டெஸ்ட் வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் கூட வீடியோ காட்டியிருப்போம். இப்போ புதுசாக ஆட்சி மாற்றம் நடந்திருக்கனால இப்போ ரீசெண்டாக என்னென்ன திட்டங்கள்லாம் போடுறாங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீப்பாக படித்து வச்சுக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் காவல் படை திட்டம், அது இல்லாமல் புதுசாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே எக்ஸாம் வரைக்கும் என்னென்னலாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டங்கள் பெயர்கள் சொல்லப்போனால் டிவிக்கோட வாக்குறுதிகள் எல்லாமே படிச்சுக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம தனியாகவே தொகுத்து கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். மேக்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கும் இந்த டெஸ்ட்டோட சேர்ந்து வரும். அடுத்து இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக் எல்லாமே முடிச்சிருப்போன்றனால அந்த ஜிஎஸ் டாபிக் மட்டும் தனியாக ஒரு திருப்புதல் தேர்வு ஒரு ரிவிஷன் பண்ணுறோம் 19/9/2026 அன்றைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா அகைன் தமிழ் 13/9/2026 அன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 26 பல்துறை சார்ந்த கலை சொற்கள் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் இந்த ஆன்சர்ஸ் பண்ணுறது. ஊமை தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி இது எல்லாமே இந்த டெஸ்ட்டில். கூடவே பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீசனிங் கூட அந்த தொடர் நிரப்புதல், அதாவது எண் தொடர், எழுத்து தொடர், எண் எழுத்து தொடர் அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸ் எல்லாமே வரும். அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன் எல்லாமே இந்த டாப்பிக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 17/9/2026 அன்றைக்கி இலக்கியம்னு சொல்லி பொதுவாக தான் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த என்னென்ன இலக்கியம்லாம் படிக்கணும்னு சொல்லி திருக்குறள், அந்த நாலடியார் அவங்க சொல்லி என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே தனியாக டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸில் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. 12ஆவது வரைக்குமே நியூ ஓல்டு புக்கில் அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கவர் ஆகிருக்கு, அது இல்லாமல் இது தொடர்பாக அவுட் சோர்ஸ்லேருந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பைன் பண்ணி மெட்டீரியல் கொடுப்போம். அதை மட்டும் படித்தா போதும். கூடவே ரீசனிங்கோட குறியிடுதல் மறுகுறியிடல் கோடிங் டீகோடிங் டாபிக். ஓகேவா? அடுத்து டெஸ்ட் நம்பர் 28 20/9/2026 அன்றைக்கி தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும். ஓகேவா? அதாவது என்னென்ன ஆசிரியர்கள் என்னென்ன அறிஞர்கள் பேர் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் பற்றி படிக்கணும்னு சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டுமே தனியாக நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்தும் கம்பைன் பண்ணி, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஸ்கூல் புக்ஸில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ்லேருந்தும் தேடி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே மெட்டீரியல் கொடுப்போம். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உறவுமுறை கணக்கு, பிளட் ரிலேஷன், இருப்பிடம் அறிதல், திசை மற்றும் தொலைவு கணக்குகள் இது எல்லாமே இந்த ரீசனிங் டாப்பிக்கோடு சேர்ந்து வரும். அடுத்து இந்த தமிழ் வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்றனால இது எல்லாமே சேர்ந்து ஒரு திருப்புதல் தேர்வு. ஓகேவா? இதோட பார்த்திங்கன்னா தமிழை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். ஓகேவா? தமிழோட அந்த 100 கொஸ்டினுக்கு தேவையான போர்ஷன் எல்லாமே 22/9/2026 முடிச்சிருப்போம். இதிலே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டாப்பிக்கும் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த 3 டாப்பிக்குமே முடிச்சிருப்போம். அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தமிழ் சமூகம் வரும். ஜிஎஸ் டாபிக் 26/9/2026 அன்றைக்கி அந்த தமிழ் சமூக வரலாறு, அது மட்டும் இல்லாமல் திருக்குறளோடு சேர்ந்து. ஓகேவா? இந்த டாப்பிக்கில் சேர்ந்து வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியமிலுமே நீங்கள் தமிழ் படிப்பீங்க. அந்த ஒரு 20 அதிகாரங்கள் இலக்கியமிலே படிச்சுட்டு அதையே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் சமூகத்துக்கும் படிச்சுக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து அந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள் இது எல்லாமே என்னென்னு சொல்லி அந்த ஜிஎஸ் ரிலேட்டடாக எப்படி கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பாடல்கள்லாம் கொடுத்து விளக்கங்கள் கேட்க மாட்டாங்க. அந்த ஆசிரியர் ரிலேட்டடாக அதில் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படி மட்டும்தான் இதில் கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். கூடவே பார்த்தீங்கன்னா ரீசனிங் கூட வெண்படங்கள், வென் டயக்ராம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ் சமூகத்தில் பேலன்ஸ் இருக்கிறது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் கொடுத்துருப்போம். பட் இதில் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்லையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி வரும். இதில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். கூடவே ரீசனிங்கோட பகடைகள், அந்த டைஸ் கணக்கு, கிளாக்கு, கடிகார கணக்கு, படங்களை எண்ணுதல், அந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்னு சொல்லி எத்தனை முக்கோணம் எத்தனை சதுரம்லாம் கேட்பாங்க படம் கொடுத்து. அந்த மாதிரி டாப்பிக்லாம் இதில் படிச்சுக்க போகிறோம் 30/9/2026 அன்றைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தமிழ் சமூகம் ரிலேட்டடாகவும் முடிச்சிருப்போன்றனால இது எல்லாமே சேர்ந்து அந்த தமிழ் சமூகம் மட்டும் ஒரு திருப்புதல் தேர்வு கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு திருப்புதல் தேர்வுன்னு சொல்லி கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இதிலே அந்த தமிழ் இது வரைக்கும் படித்த ஜிஎஸ் டாபிக் எல்லாமே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே டிஎன்பிஎஸ்சில் அந்த கேட்குற 200 கொஸ்டினில் 190 கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து தான் வரப்போகுது. பேலன்ஸ் இருக்கிற 10 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஜாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் கடல் அளவு படித்து 5 கொஸ்டின் படிக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் படித்து ப்ரிப்பேர் ஆனீங்கனாலே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? குரூப் 4க்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக நம்ம ஒரு 160க்கு மேலே எடுக்கும். குரூப் 2க்கு வந்து ஒரு 140க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கனாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் வந்து மெரிட்டுக்கு கணக்கு கிடையாது, அந்த மெயின்ஸ் போகிறதுக்கு மட்டும்தான் கணக்கு.
அதனால் இந்த டாபிக் வரைக்கும் படித்து குரூப் 2 உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் 160க்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டால் ஒரு 160க்கு மேலே, அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கல ஸ்கூல் புக்ஸ்னாக்கா ஒரு 170க்கு மேலே எடுத்திங்கனாங்க கேரண்டியாக உங்களால் போஸ்டிங் எடுத்துட முடியும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் டாப்பிக்கே படிக்க போகிறோம். குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த டாபிக் வரைக்குமே படித்தா போதும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, இன்னும் டைம் இருக்குனாக்கா சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியும் எடுத்து படிங்க. சயின்ஸில் எடுத்து 10/10/2026 டெஸ்ட் நம்பர் 34 ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியல், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காந்தவியல் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 கரண்ட் அஃபேர் வந்து குரூப் 2 எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே செப்டம்பர் வரைக்குமே கொடுத்துருவோம். ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அது வரைக்கும் படித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆர்டராக நம்ம டெஸ்ட் ஃபாலோ பண்ணுறதுனால குரூப் 4 மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்ச் 2026 கரண்ட் அஃபேர் கூடவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கணிதம், இதுவுமே ஒரு ரிவிஷன். இது வரைக்கும் முடிச்சிருப்போம் மேக்ஸு தமிழ் எல்லாமே. அது அப்பப்போ ஒரு ரிவிஷன் பார்த்தா தான் நம்மளால் டச்சில் இருக்க முடியுன்றனால எல்லா டெஸ்ட்லையுமே பொது தமிழ் கணிதம் ஒரு 25 கொஸ்டின் ஜாயின் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வர மாதிரி அப்பப்போ டெஸ்ட்டில் இருந்தால் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து 13/10/2026 டெஸ்ட் நம்பர் 35 ஃபிசிக்ஸோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக் எல்லாமே. கூடவே ஏப்ரல் 2026 கரண்ட் அஃபேர், கூடவே பொது தமிழ் கணிதம் ஒரு ரிவிஷன். அடுத்து டெஸ்ட் நம்பர் 36 17/10/2026 கெமிஸ்ட்ரி டாபிக். கூடவே பார்த்தீங்கன்னா மே 2026 கரண்ட் அஃபேர், பொது தமிழ் மற்றும் கணிதம் கொஞ்சம் ரிவிஷன். அடுத்து டெஸ்ட் நம்பர் 37 20/10/2026 ஜியாகிரஃபி டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 கரண்ட் அஃபேர், கூடவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் மற்றும் கணிதம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 38 23/10/2026 ஜியாகிரஃபியோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் கணிதம். இந்த டெஸ்ட் நம்பர் 38 பார்த்தீங்கன்னாக்கா 25 முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 25/10/2026 தான் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம். அதுக்கு முன்னாடியே உங்களால் கரெக்டாக படிச்சுக்கிட்டு வந்தால் எல்லா சிலபஸுமே உங்களால் கவர் பண்ணிட முடியும். ஜியாகிரஃபியோட ஒரு சில சின்ன டாபிக் மட்டும்தான் கடைசியாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. குரூப் 2க்கு இதெல்லாம் படித்தா 5 கொஸ்டின் தான் வரப்போகுது. இது இல்லாமலே உங்களால் குரூப் 2 கிளியர் பண்ணிட முடியும். 27/10/2026 டெஸ்ட் நம்பர் 39 ஜியாகிரஃபியோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக், பொது தமிழ் கணிதம், ஜூலை 2026 கரண்ட் அஃபேர். இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டாலே எல்லா சிலபஸுமே ஓவர். அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா முழு திருப்புதல் தேர்வு தான். வெறும் ரிவிஷன் தான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். குரூப் 2க்கு முன்னாடியே எல்லாத்தையுமே படிச்சிடுவோம். அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 50 நாள் டைம் இருக்கும். ஒரு 50 நாளுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 200 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாகவே நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். குரூப் 4 எக்ஸாம் வந்து 20/12/2026 தான் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது ஆனுவல் பிளானரில் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னுமே டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு திருப்புதல் தேர்வோடு கண்டக்ட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்த்துக்கிட்டே வந்தாலே போதும். குரூப் 4 எக்ஸாம் முன்னாடி கம்ப்ளீட்டாக உங்களால் ரெடியாக முடியும். சாலிடாக ஒரு 170 ஒரு 180 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி ஆன்சர் பண்ணிட்டாலே குரூப் 4 எக்ஸாமில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ஆர்டரில் படிங்க. குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்குமே உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது இல்லாமல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட அந்த பேப்பர் 1க்கும் இதே சிலபஸ் தான். நிறைய பேர் அந்த பேப்பர் 1க்குமே ஜாயின் பண்ணணும்னு சொல்லி போன பேட்ச்லேயே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு படிக்க போகிறீங்க, அதுக்கும் பேப்பர் 1க்கான மெட்டீரியல் கிளாஸஸ் வேணும், டெஸ்ட் சீரிஸ் வேணும்னாக்கா இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். 99% இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையாக இருந்தால் மட்டும்தான் ஷெடியூல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டோம். நீங்களும் இந்த ஆர்டர்லேயே படிச்சுட்டு வாங்க. இந்த பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.